ஆரம்பிக்கலாங்களா? நான் வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு மந்திரவாதி. அது ஒரு ஏலியன் பேய் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குள்ள வரும் சார் அது. அன்னைக்கு நைட்டு கரெக்டா ஒரு 2 to 3 இருக்கும் டைம். ரூமை விட்டு வெளியே வரேன், டாக்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. ஸோ வெளியே போய் பாக்குறப்ப எனக்கு மேல ஒரு 6 அடி இருக்கும், எனக்கு முன்னாடி ஒரு உருவம் நிக்குது. ஆனா அவங்களுக்கு வந்து 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. 20 வருஷமா தூங்கவே இல்ல பேயினால. இப்ப செத்து போனவங்கள கூப்பிட போறோம். ஜான் ஆர் யூ ஹியர்னு கேட்க போறோம். ஜான் ஆர் யூ ஹியர்? ஐயோ வந்துருச்சு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஏன்னா போன மாசம் கேரளாவில் வேற்று கிரகத்துல இருந்து ஒரு மாதிரி ஒரு ஏலியன் எங்களுக்கு மெயில் பண்றாங்க. பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது. அந்த பேனா தூக்கிடுங்க. ஓகே ஓகே, நான் பேயை ஓட்டுறேன், ஆனா நான் கேன்சர் ட்ரீட் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா நீங்க நினைச்சு பாருங்க இந்த சொசைட்டி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். நீங்க பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு ஹீலர், ஒரு பேஷண்ட். அவங்க வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஹலோ, நான் கபாலி மிஸ்ஸஸ் பேசுறேங்க. இல்ல பேய் ஓட்டுதுங்கறீங்க, அப்புறம் பேஷண்ட்ங்கறீங்க. நாங்க எல்லாரையும் பேஷண்டா பாப்போம் சார். அதாவது அவங்க இப்ப பேய் பிடிச்சவங்கங்கிறது கிடையாது, இப்ப பேஷண்ட்னு ஆயிடுச்சு. பேய்னு நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். அந்த லேடி கிட்ட ஒரு ஆன்மா வந்து இருந்தது. ஒன்னு இல்ல 2 3. 2 பேரா மாமி? அது அவங்களுக்கே தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூங்கவே முடியாது. 20 வருஷமா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. 20 வருஷமா தூங்கவே இல்ல பேயினால. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் பார்த்ததுல விசித்திரமான பேய். ஒரு பேய் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. பேய் பிடிச்சதான் உடம்புல வந்து ப்ராப்ளம். அவன் அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு கோயில் குளம் போய் தூங்கிட்டு இருந்தான். அதுவும் கால வரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். நான் வந்து புதுசு செய்யறது வந்து நான் ஹீலிங் மூலியமா பண்றது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா உடம்பெல்லாம் முறுக்கி எடுத்துட்டு இருக்கோம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் செய்ய ஆரம்பிச்சேன். அது செய்ய 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 அதிகமா வந்துட்டே இருந்தது. இது என்னடா பிரச்சனை தேடி கண்டுபிடிச்சேன். இது எங்க இருந்துன்னா வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஒரு மந்திரவாதியா இருக்கலாம். அவரோட ஆத்மா வந்து அவன் உடம்புக்குள்ள இருக்கு. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. அதாவது இந்த பேய் ஏலியன் பேய் அது. இவன் உடம்புல இருந்தது. என்னடா கண்டுபிடிச்சது. அது ஒரு ஏலியன் பேய் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எனக்குள்ள வரும் சார் அது. நான் வந்து கேட்டுட்டே உங்களுக்குள்ள எந்த பேய் இருக்கப்ப? எங்கல நிறைய இருந்தது. எல்லாம் வேட்டி விட்டு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கே. இப்ப அது அவங்க கிரகத்துக்கு அனுப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, ஓட்டல அழிச்சிட்டேன். கொன்னுட்டீங்க? கொண்டுட்டு அழிச்சாச்சு, முடிஞ்சிச்சு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நீங்க பார்த்த விசித்திரமான பேய். நான் வந்துட்டு ஒரு கோஸ்ட் பிளேஸ்லாம் போய் ரிசர்ச் பண்ணுவேன். அப்ப நான் போனப்போ காலேஜுக்குள்ள வந்துட்டு நான் மட்டும் தான் தனியா போயிருந்தேன். வீடியோ கால்ல என்னோட அண்ணா தான் இருக்காரு. ஸோ காட்டிக்கிட்டு இருக்கேன் லொகேஷன் ஃபுல்லும். அன்னைக்கு நைட்டு நான் ஸ்லீப் பண்ணிட்டு ஒரு கரெக்டா ஒரு 2 to 3 இருக்கும் டைம். ரூமை விட்டு வெளியே வரேன். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஸோ அங்க டாக்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, எனக்கு ரீசனே தெரியல. ஸோ வெளியே போய் பாக்குறப்ப எனக்கு மேல ஒரு 6 அடி இருக்கும், சீலிங் ஹைட்ல வந்துட்டு எனக்கு முன்னாடி ஒரு உருவம் நிக்குது. ஸோ நான் அதுக்கு அதை பார்த்து பயந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 6 days எனக்கு ஃபீவர். நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். மதுரை மாட்டுத்தாவன் இல்ல செத்தது யாருன்னா ஒரு பையன். அவன் வந்து கல்யாணத்துக்கு மேல லவ் பண்றதால இந்த பொண்ணு மேல வந்துட்டு ரொம்ப தொல்லை. நான் போயிடுறேன், அந்த பொண்ணு உயிர் வேணும். அதை எப்படி நம்ம உயிர் அனுப்ப முடியும்? அந்த பொண்ணோட உயிர் வேணும்னு சொல்றாங்க. காரணம் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி பொண்ணை கூட்டின்னு தான் போக வேண்டாம். இது காதல் பேய். காதல் பேய் வந்து அது மாதிரி பண்ணு. எனக்கு இது வேணும் பொண்ணு எனக்கு. ஒருத்தருக்கு எனக்கு தமிழ் மலையாளம் மட்டும் தான் தெரியும், ஆனா எனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது. ஆனா நான் இப்ப ஹிந்தி பேசுனேன்னா என்னதான் அர்த்தம் தெரியல. என்ன மீறி எனக்குள்ள ஒருத்தர், ஐ மீன் என்கிட்ட வந்த ஒரு கஸ்டமர், அவங்க என்னன்னா அவங்களுக்கு ஹிந்தி பேசுறாங்க. திடீர்னு வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன், பேய் ஆடிட்டே இருக்கும். இந்த பேனை எடுத்து கையில கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. என்ன உண்மை தம்பி, காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு நீங்க யாரும் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்ப இல்ல, இதுக்கு யாரு இப்ப பேய் கொண்டாடுறது? இல்ல, அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு ஆடு வெயிட்டா இருப்பாங்க. நான் பேனை குத்துறோம், அது பாட்டு அமைதியாயிடும். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. இந்த பேனா வழியா எப்படி போகும்னு. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. அந்த பேனா தூக்கிடுங்க. பாருங்க. ஓகே. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவான் சார். இல்ல, பேய் பறக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு.
நக்கல்யா அவனுக்கு இந்த பேங்க்ல போன உடனே நமக்கு இந்த செலான் எழுதுறதுக்கு பேனா இருக்காது. யார்கிட்டயே ஒருத்தட்ட வாங்கிட்டு எழுதி திரும்ப கொடுத்துருவோம்ல, அது மாதிரி பேய்ட்ட கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. ஒரு சிலரை எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போயிடுவாங்க. சரி போயிடும். உங்க வீட்டுல ஏதாவது பேய் வச்சுன்னா அது பண்ணிடுன்னு சொல்லி. இல்ல எனக்கு என்ன புரியல, இப்ப நீங்க சொல்லியே சிரிச்சுக்கிட்டா சொல்றீங்க, சீரியஸாவே இல்லையே. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்தட்ட பார்த்தா டெரரா இருப்பேன்டா. ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். நம்மளே ஒரு போக்குல சொன்னதுதான் அது. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது பர்சனலா எனக்கே நடந்துச்சு. 5 years பேக் வந்து நல்லா போனேன். அன்னைக்கு மார்னிங்ல இருந்து நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி அவர் பிரேயர் பண்றாரு. ஆக்சுவலா இங்க கையை வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. நான் விழவே இல்ல, ஆனா அவர் என்ன பிரஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. சூட்சமத்தை கண்டு விட்டாலே. எனக்கு உடனே பேய் பிடிச்சிருச்சுன்னு தூக்கிட்டு போய் எங்க வீட்டுல போட்டுட்டு, உங்க பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு எங்க அம்மா எங்க அப்பா யாருமே என் பக்கத்திலேயே வரல. நம்ம குழந்தை கிடையாது இல்லையா, நம்ம நேச்சுரலா பேசுவோம். ஒரு ஆள் உங்களை தள்ளிடுறாரு, இல்ல ரோட்ல போற ஒரு ஆள் நம்மள கையை பிடிச்சி இழுக்கிறாரு, உடனே என்ன பண்ணுவோம், படுத்துக்கே படுத்துருவோமா? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் ஏப்பா என்ன தள்ளிட்டு கேட்க மாட்டோமா? நான் சொல்லிடுறேன். அந்த சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. கூட என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவர் புடிச்சு என்ன தள்ளிட்டாரு. ஆக்சுவலா தள்ளி நான் விழுந்த ஒண்ணுமே எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு என்ன அவங்க பேசவே விடல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். இவங்களாம் முடிவு பண்ணி என்ன வீட்டுக்கு கொண்டு போய் போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு என்னன்னே புரியல. ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு என்ன சுத்தியே புரியல. என்ன பேசவே விடல. பேசாதீங்க சொல்லுங்க. இல்ல பேசாதீங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நார்மலா ஏதோ ஒரு மன நெருக்கடியில இருக்கிற ஒரு ஆளை ஏதோ பண்ணி எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி போறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பேருக்கா பேய் பிடிக்கும்? நான் ஒரே ஒரு விஷயத்தை நாங்க செய்து காமிக்கிறோம் சார். அது அறிவியல் பூர்வமா யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானா அங்க உட்கார்ந்திருக்கேனா அங்க போயிடுறேன் சார். சரி செஞ்சு காட்டுங்க. ஓகே, அவரை செஞ்சதுக்கு அப்புறம் நானும் செஞ்சு காட்டலாம். ஓகே. நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். நீங்க இத சயின்ஸ் மூலமா மட்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க சார். இத கையில பிடிச்சிருக்கீங்க, மைக்க வச்சுங்க. எனக்கு புரியல இது என்ன பண்ணுது. இது சில இடங்கள் போகும்போது ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் ஆகும். நீங்களே பாருங்க சார். நான் கையில ரொட்டேஷன் பண்ணல. ஆமா, இது மாதிரி தொங்குறவனு பிடிச்சிருந்தா ரொட்டேட் தான் ஆகும். இருங்க வேற இருங்க சார். என்னங்க கதையா இருக்குது? இருங்க சார், நான் இந்த இவ்வளவு பெரிய செயலை நான் செய்து காமிக்கிறேன். பேசாம வாயை கொடுத்து அதை புண்ணாய்க்க போற. அப்சர்வ் பண்ணுமா. இப்ப இது நின்றுங்கிறீங்களா? நிக்காது சார், சுத்திட்டே தான் இருக்கும் சார். ஏங்க அது நின்னாதாங்க அமானுஷ்யம், ஆடுனா அது எப்படி அமானுஷ்யம்? எங்க நிக்கிதான் ஆடுதே. இல்ல சார், நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன், நீங்க பாருங்க சார். ரொட்டேஷன்ல சுத்துமா சார்? சரி சுத்தட்டு. இந்த கையை இன்னும் கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிடும். நீங்க அவ்வளவு பெரிய செயினை தான் சுத்த வரீங்க. நான் பாருங்க இதையே சுத்த வரேன். நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே நான் ஹெட் மாஸ்டரா இருந்தவன். கை ஆடவே இல்லைங்க பாருங்க. ஆடுதா? ஆடல. ஐயோ தம்பி, நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிவிட்டீங்க. மெய்ய பண்ணா பொய்ய பண்ண மாட்டீங்கடா போடா. இவர் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அமானுஷ்யம், அதை இவரும் பண்றேங்கிறாரு. ஆனா அது பேய் இல்லைங்கிறா. ஆமா, அவர் வந்து செயின்ல வச்சு பண்றாரு. நம்ம பெல்லே வச்சு பண்ணுவோம். பெல்லே பாருங்க, ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கேன். உட்கார். இப்போ என்ன பண்றோம்னா, செத்து போனவங்கள கூப்பிட போறோம் அப்படின்னு ஒரு இல்லூஷன். சரிங்களா? உண்மை கிடையாது, ஒரு இல்லூஷன். ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. உங்களோட ஆள் காட்டி வரல நீட்டிக்கோங்க. இந்த பெல்ல மாட்டிடுவோம். இப்ப செத்து போனவரோட பேர் ஜான். அவர் கூப்பிட போறோம். அவர் கூப்பிட்டாருன்னா இங்க வந்தாருன்னா இந்த பெல் ஏதாவது ஆகும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சோ ஃபர்ஸ்ட் இப்ப ஜான் ஆர் யூ ஹியர்னு கேட்க போறோம். ஜான் ஆர் யூ ஹியர்? ஜி வந்துருச்சு ஜி. ஐயோ வந்துருச்சு. போச்சு, உங்களுக்கே என்னன்னு தெரியல. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். ஓகே. ஆக்சுவலா பேய் ஓட்டுன்னு சொல்ற ஆளுங்க சொல்றது கூட எனக்கு பயமா இல்லடா. டேய் ஆர் யூ ஹியர்னா பெல் அடிக்குது. ஆமா ஆமா, இங்க வாங்க. ஓ நான் சொன்னாலும் ஜான். டேய் ஜானே, நாம என் மேல எவ்வளவு பிரியண்டா ஜானே. ஐயோ ஏன் திமுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். ஜானை வந்து நம்ம கூப்பிட போறோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட வரீங்க பாருங்க, எம்டி ஸ்லேட் இருக்கு. இது பழைய காலத்துல வந்து ஸ்பிரிட் ஸ்லேட்னு சொல்லுவாங்க. ஃபாரின்ல யூஸ் பண்றது. ஸ்பிரிட் வந்து இதுல வந்து எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. உள்ள வந்து நம்ம வந்து சாக் பீஸ் சம்திங் போட்டுட்டு உங்களோட இடது கையில பிடிச்சுக்கோங்க. ஓகே. இப்போ திரும்பி ஜான் வந்து இங்க எழுதுவார்னா இன்டிமேட் கொடுப்பார். ஜான் இதுல வந்து நீங்க எழுதுறீங்களா? நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்ல. ஓகே, எழுதிட்டாரு. ஆமா எழுதிட்டாரு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றா. என்ன எழுதிருக்காரு? எஸ் ஐ அம் ஹியர் அப்படின்னு எழுதிருக்காரு. ஆமா, இந்த வித்தை எங்க பாக்கத்துக்கிட்ட? பாவி, அந்த செயினை பிடிச்சி இப்படி ஆட்டிட்டு பேய் வந்துருச்சுன்னு என்னை நம்ப வைக்க பார்த்த பாத்தியா? இங்க பாருங்க, எஸ் ஹியர்னு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
அந்த ஜான் வந்து இவரை தொட்டுட்டு போறாரு. ஐயோ நான் இல்ல. இப்போ வந்து உங்களுக்கு தொடு உணர்வு இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு இது மாதிரி இந்த பகுதியில எங்க தொட்ட உணர்வு இருந்தாலும் கையை தூக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த கையில இந்த பகுதியில எங்க கையை தொட்ட மாதிரி இருந்தாலும் இந்த கையை தூக்கிட்டே இருக்கலாம். 2 கையும் தொட்ட மாதிரி இருந்ததுன்னா 2 கையும் தூக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ரத்தம்லாம் வராது. ரத்தம்லாம் வராது. நோ வயலன்ஸ். ஒன்லி உள்காயம் மட்டும் தான். ஓகே, கண்ண முடிக்கோங்க. இப்போ எனக்கு ஆக்ஷன் மட்டும் தான். ஆரம்பிக்கலாங்களா? யோ ஆரம்பியா சீக்கிரம். அட பாவி, பயங்கரமான ஆளா இருக்கேடா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. சானே எவ்வளவு நேரம் டச் பண்ணீங்க? எத்தனை டைம் டச் பண்ணான்னு கேக்குறாரு. நீங்க எத்தனை தடவை கை தூக்குனீங்க? அது தெரியல. 2 டைம்ஸ் வந்து கையை வரும். இல்ல மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 தடவை தூக்குனீங்க. அவர் உங்களை 2 தடவை டச் பண்ணாரு. மீதி எல்லாம் ஜான் தான். மீதி தான் ஜான் தான். கவலைப்படாதீங்க, அவர் பின்னாடி வர மாட்டார். பயமா எனக்கா? ஆக்சுவலா இது எப்படி பண்ணீங்க? அப்போ இதெல்லாம் ட்ரிக் தான். ஆமா, சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ். நார்மலான ட்ரிக்ஸ் கிடையாது, சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ். புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது அனைத்தும் அறிவோம். நார்மலான ட்ரிக்ஸ்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பண்றது. இது வந்து நான் சைக்காலஜிக்கலா அவங்களை ஹேண்டில் பண்ணி சில விஷயங்கள் பண்றது. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. உதாரணத்துக்கு டக்குன்னு நீங்க ஒரு பூ நினைச்சுக்கோங்க அப்படின்னா, நீங்க மோஸ்ட்லி ரோஸ் அண்ட் மல்லிகை இதான் நினைச்சிருப்பீங்க. கரெக்டா கட்டுட்டா. ஸோ சைக்காலஜிக்கலா மூளை எது ஃபெமிலியரா இருக்கோ அதுக்கு தான் போகும். வெரி குட் பிரில்லியன்ட். உங்க பேருங்க? விக்கி கிரிஷ். விக்கி கிரிஷ். இன்று முதல் நீங்கள் ஜான் விக்கி கிரிஷ் என்று அழைக்கப்படுகிறீர்கள். தேங்க்யூ யுவர் ஆனர். தேங்க்யூ. வேற விசித்திரமான பேய் தொப்பூர் கணவான்னு சொல்லி தொடர்ந்து விபத்துகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, தொப்பூர்ல. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, அப்ப அங்க போகும்பொழுது மிகப்பெரிய பயந்த விஷயங்கள் அங்க ஆத்மா இருக்கு. அத பார்த்து பயந்தது உண்மை. ஆளாளுக்கு பார்த்துனே இருந்தா பயமா தான் இருக்கும். விபத்து நடந்தவங்க யாருமே இதுவரைக்கும் பிழைக்கல. அப்படி நடந்துருதாங்க. அவ்வளவு அதெல்லாம் பிழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க. நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? சும்மா போயா. தொப்பூர் கணவாயில வந்து பாத்தீங்கன்னாக்கா அது அமானுஷியங்கள் கூடாரம், ஆத்மாக்களின் கூடாரம். அதுதான் போய் அந்த இடத்துல ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆத்மா சாந்தி பரிகாரம். அதுக்கும் நீங்க சொல்றதுக்கு என்ன சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. இன்னைக்கு வரைக்கும் ஒரு விபத்து கூட கிடையாது. ஏன் இப்படி வளர்ற? பயமா இருக்கு. ஏன்னா உண்மையை சொல்றேன், இருக்கிறதுல அச்சுறுத்துறதா இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மந்த் இதே மாதிரி ஏலியன் மேல இருந்து ஒரு மெயில் வருது, இதெல்லாம் பாக்குறாங்க. எனர்ஜி சாமியும் ஆவியும் பேரை வச்சு பிசினஸ் பண்ற அயோக்கியங்களா இருக்காங்க. நீங்க சொல்ற அதே வார்த்தை எனர்ஜி, போலி சூடோ சயின்ஸ் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை எல்லாம் எந்த பிசிக்ஸ் புக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச வரைக்கும் 12வது வரைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிர கூடாது. இதெல்லாம் இவங்க உருவாக்கணும். இதை வச்சு என்ன பண்றாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு இதை வச்சு இன்டைரக்டா வேற ஏதோ விஷயம் நடக்குது. ஏன் இதுல இத ரொம்ப அச்சுறுத்தலா பாக்குறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஏன்னா போன மாசம் கேரளாவில் ஒரு தம்பதி 3 பேர் அருணாச்சல பிரதேசத்துல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஏலியன் எங்களுக்கு மெயில் பண்றாங்க, வேற்று கிரகத்துல இருந்து ஒரு இது வந்திருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இந்த ஆன்ம வாழ்க்கை எங்க விட்டு நாங்க இன்னும் சிறப்பான இடத்துல போய் வாழ முடியும்னு சொல்லி சூசைட் பண்ணி இறந்தாங்க. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து படித்தவர்கள்ட்ட நடக்குது. படித்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இது ஒரு எனர்ஜி ஃபீல்டு, காஸ்மாலஜி. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? நான் வந்து முதல்ல MCA படிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன், BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், MCA இதெல்லாம் நான் நம்பல ஃபர்ஸ்ட். என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? அடுத்து எனக்கு வர அனுபவங்கள். ஃபர்ஸ்ட் இந்த சக்தி கோல் வச்சு நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். அதுல இருந்து ஒரு பிராணம் வருது, அதெல்லாம் ரைட். நீங்க ஸ்டாட்டிஸ் படிச்சிருக்கீங்க, இது தவறான முதல். கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறீங்க. உங்களுடைய புலன்களை வைத்து ஒரு விஷயத்தை எடை போடுறது தப்பு. இப்ப நான் கையில ஒரு பொருள் எடுத்து பார்த்து இது வந்து 5 கிலோன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு, நம்ம அதை வச்சு தான் வெயிட் போடுறோம். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. அப்ப நான் ஒன்னு உணர்ந்துட்டேன்றதால அது சரின்னு சொல்லி நான் உணர்ந்ததுனால இல்லைங்க சார். நீங்க அது அமானுஷன் போயிடுங்க, ஆன்மான் போயிடுங்க. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க பாடுப்போம். ஆனா அது எனர்ஜி மேல காஸ்மாலஜில கனெக்ட் ஆயிருக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதை கனெக்ட் பண்ணி நான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தல. முடியாது. நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன சொல்றேன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாதாரண பேயோட்டி கூட அச்சுறுத்தல் கிடையாது. ஆனா இது என்னன்னா, நல்லா படிச்சவங்கள டார்கெட் பண்ற இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் மாடலா இருக்கு. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சேர்றதுக்கு ஏதாவது ஃபீஸ் உண்டா? அதெல்லாம் இல்ல, இது டோட்டலி ஃப்ரீ. அப்புறம் எப்படி இத பண்ண முடியும்? இது ட்ரஸ்ட் பண்றோம், டொனேஷன்ஸ் விருப்பப்பட்டு கொடுக்கலாம். நீ அப்படி வரியா? நீங்க சொல்றீங்களா நான் நெகட்டிவ் தாட்ஸ் அதை வந்து நான் எடுத்து விட்டுறேன் அப்படின்ட்டு, அதெல்லாம் வந்து பார்டர் லைன் வந்து சைக்காட்ரி. அது நீங்க பண்ணவே கூடாது. முதல்ல அது பற்றி ஒரு அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும். until you have read
ஸ்டடிட் எக்ஸாமின் அண்ட் கிரெடிட் அது அக்ரெடிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ண முடியும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஏன்னா நீங்க அப்படி பார்த்தா நான் வந்துட்டு ஓகே நான் பேய ஓட்டுறேன் ஆனா நான் கேன்சர் ட்ரீட் பண்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா நீங்க நினைச்சு பாருங்க இந்த சொசைட்டி எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்ட்டு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஓகே, ஒரு ட்ரெடிஷனலா இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருந்தா போவேன், ரைட். ஆனா நீங்க சொல்லல எனக்கு நம்பிக்கை வர்ற அளவுக்கு அது அறிவியலோட கொஞ்சம் கனெக்ட் பண்றீங்க. சோ நீங்க எல்லாம் கிளினிக்கல் சைடா போகும்போது தான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. இது ஒரு சயின்ஸ் தானே சார்? பாத்தீங்களா, அதான் இத சயின்ஸ் யார் அப்ரூவ் பண்ணா? இத தான் ஆபத்துன்னு அவங்க சொல்றாங்க. பேரானார்மல்ல வரும், அது சயின்ஸ்ல வராது. அது எந்த சயின்டிஸ்டும் அதை அப்ரூவ் பண்றது கிடையாது, அங்கீகரிக்கிறது கிடையாது. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. பெரிய ஹீரோ அவருக்கு நடந்ததா சொல்லி அந்த டைரக்டர் என்கிட்ட சொன்னாரு. அப்புறம் நான் ஹீரோட்டிங் கன்ஃபார்ம் பண்ணேன் உண்மையா நடந்தது. என்னன்னா ஊட்டியில ஷூட்டிங் நடந்ததான். இது கொஞ்சம் ரொம்ப த்ரில்லிங்காவே இருந்துச்சு எனக்கு. இப்போ ஊட்டியில ஷூட்டிங் நடந்திருக்கும் போது ஷூட் முடிச்சிட்டு அந்த ஹீரோ வந்து ரூம் போயிட்டு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ, ரூம் போயிட்டு குளிச்சிட்டு இருந்திருக்க நைட்டு. சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. கதவை யாரோ அதே மாதிரி தான் தப்பதப்பன்னு தட்டிருக்காங்க. அவர் ரூம் அந்த மாதிரி தட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை யாரா இருந்தாலும். ரூம்ல ஆஃப் கோர்ஸ் யாரில்ல, கதவை திறந்தா இந்த பக்கமும் யாரில்ல அந்த பக்கம் யாரில்ல. அவன் பாக்குறதை விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. என்னடா எப்படி சத்தம் வந்துச்சுன்னு கதவை மூடனா கதவு பக்கத்துல ஒரு சேர் இருக்கான். இதே மாதிரி வந்து பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காராம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன மறுபடி ஓட்டம் தான். இவர் பாத்துருக்காரு, பாத்துட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியலையா, டக்குன்னு அந்த பெட்ல ஆப்போசிட்ல அப்படியே பெட்ல உட்காந்துட்டாராம். ஒரு 1 மினிட்டுக்கு பேச்சே இல்ல அவருக்கு, அப்படியே பார்த்துனே இருந்திருக்காரு. பார்க்காதே பார்க்காதே என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்திரிச்சு ஓடலாம்னாலும் கதவு பக்கத்துல உட்காந்துருக்கான். அது ஓடுறதுக்கும் பயம், அப்படியே உட்காந்து இருந்திருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு எதுக்குன்னா ஓடுறதுக்கு டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போய் கதவை திறந்து ஓடி போய் நேரா ரிசப்ஷன் போறாராம். போயிட்டு என்னங்க மாதிரி பூட்டி இருக்கு, ரூம்ல யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு. பயப்படாத, பயப்படாதா. எந்த ரூம் சார்? 113 சார். அந்த ரூமா? ஐயோ வேணாம் சார், அது ரிஸ்க். டே கொடுக்கும் போது எங்கடா போனீங்க? இல்ல சார் ரிஸ்க் மாத்திடலாம் அப்படின்னாங்களாம். நம்ம உசுரிவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நீங்க தைரியமான ஆளா? இது மாதிரி உங்களுக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்க? திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்திருக்காரு. இல்ல நான் இப்போ வரைக்கும் லைஃப்ல பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தனியா தூங்குனதே கிடையாது. நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடில தான் நினைச்சேன். என்னன்னா எங்க வெளியூர்லாம் ஷூட்டிங் பண்ணாலும் அசிஸ்டன்ட் யாராவது கூட்டு போய் ரூம்லயே படுக்க வச்சுக்கிறது. அவ்வளவு பேய் இருக்கு. தனியா இருக்கல பேய் தனியா தூங்கவே மாட்டான். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. பயம் தான். ஆஃப் கோர்ஸ் நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிறதா. போர்வையை போத்துனா போர்வைக்குள்ள பேய் வரா மாதிரி இருக்கும், எடுத்து விட்டா முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. நன்றி நன்றி நன்றி.